கிளைமேக்ஸில் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த ஹியூமராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போங்க. தேங்க்யூ சார். சார் எனக்கே ஆச்சரியமாக தான் சார் இருக்குது. என்னை கத்தி பிடிக்காம ரத்தம் இல்லாமல் இந்த படத்தில் நானே நடிச்சிருக்கேன் சார். எனக்கே புதுசு. காய்கறி இருக்க மட்டும்தான் கத்தி பிடிச்சேன். அந்த ஒரே ஒரு ஷாட்டில் தான் சார் கத்தி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் அதுவும் காய்கறி நறுக்க தான். வேறு எதுவும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நல்ல படம். இப்படி வரும்போது இந்த மாதிரி படங்களும் இந்த ஊரில் இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் போய் பல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கிடைக்குது. ஸோ நம்ம நாட்டில் நம்ம தமிழ் பேசுகிறவங்க, நம்மளோட மக்கள், அவங்களுக்கும் கிடைச்சா சந்தோஷமாக இருக்குல்ல. இந்த படம் மூலம் அது கிடைச்சா நல்லா இருக்கும். என்னை சுற்றி இருந்த எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க. எனக்கு நல்லது மட்டும்தான் இது வரைக்கும் நினச்சிருக்காங்க, நல்லது மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல நான் கமல் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தெனாலி படம் மூலமாக என்னை இன்ஸ்பயர் பண்ணி இந்த இன்னொரு படம் அது மாதிரி ஒன்று பண்ணணும்னு ஆரம்பிச்சதான் இந்த படம். தொடலை. நாங்கள் என்னன்னா ஒரு குடும்பத்தை பற்றி பேசணும், அதுதான் பேசணும். ஏன்னா நாங்கள் அரசியலுக்குள்ளே அதுக்குள்ளே போயிருந்தோம்னா நாங்கள் மாட்டி இருந்திருப்போம். அது ரொம்ப நாங்கள் அதுக்குள்ளே போகலை. நாங்கள் ஜஸ்ட் இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை வச்சு பண்ண ஒரு விஷயம். இது எலெக்ஷன் டைம், இது யார் வேணா பண்ணியிருப்பான். ஏதோ ஒரு அட்டென்ஷனுக்காக இது யார் வேணா பண்ணியிருப்பாங்க. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அது அந்த விளம்பரம் இல்லைன்னு சார். ஒரு இல்ல 15 நாள் நான் தான் போய்கிட்டு இருந்தேன் எல்லா இடத்துக்கும். ரோட்டு போச்சு. நீங்க என்ன சிரிக்கிறீங்க வச்சு? கண்டிப்பா மக்கள் என்னைக்குமே நல்ல படத்தை விட்டதே இல்லை. ப்ரொமோஷனை தாண்டி இந்த வேர்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இல்ல எனக்கு அயோத்தி பண்ணும்போது எப்படி மன நிறைவா இருந்ததோ, நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவோம். எனக்கு பிடிச்சது அந்த கதை சொல்லும் போதே எனக்கு அது பிடிச்சிருந்தது. படம் ஜெயிச்ச பிறகு, படம் வெற்றி பெற்ற பிறகு அவங்களாம் பார்ப்பாங்கல்ல, அப்போ எங்களை கூப்பிடுவாங்க. அப்போ சந்தோஷத்தோடு இதை பார்த்த பிறகுதான் அவங்களுக்காக ஒரு படம் எடுத்திருக்கோம் சார். சிஎம் படம் பார்க்குறதா அவ்வளோ பிஸியாக இருக்காங்க சார். சார் சிஎம்முக்கு நாங்கள் அயோத்தி போட்டு காமிக்கல, ஆனால் போய் சேர்ந்துச்சுல, அவங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி போய் சேரும்ன்ற நம்பிக்கை இருக்குது சார். எந்த டைரக்டர் மாதிரி ஆக போறீங்கன்னு சொன்னேன். ஒரு டைரக்டர் மாதிரி ஆவாருன்னு அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நீ ஆவாப்பா அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அதை தானே சார் சொல்லிட்டேன், நீ போக போகாதான் சார் பார்க்கணும். நல்ல பையன். சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் இதுக்கு தான் வெயிட் பண்ணோம். இந்த ஒரு நாளுக்காக எல்லா இடத்துக்குமே நல்லா ஒர்க் ஆச்சு. எதிர்பார்க்கல, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கல. கிளைமேக்ஸில் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த ஹியூமராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போங்க. தேங்க்யூ சார். சார் வாங்க. ஒரு முதல் படத்தில் என்னையும் கேட்டால் நானும் அழுதுருப்பேன். எனக்கே இப்போ கண்களுங்க. ஏன்னா அந்த ஃபீல் தான், எல்லாம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் தான். ஸோ இது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி கைதட்டி படம் பார்த்தீங்களோ, எங்களுக்கு இவ்வளோ அழகாக வாழ்த்துக்கள் சொல்கிறீங்களோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை சேர்த்த ப்ரொடியூசருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி இனிமேல் நிறைய எமோஷனல் ஆக வேண்டியது இருக்குது. ஓகே, இது அவனுடைய முதல் படம். ஒரு 24 வயசு பையன். அதை இவங்க செலக்ட் பண்ணி அவரை நம்பி, வயசு முக்கியம் இல்லை ஸ்கிரிப்டுக்கு, ஸ்கிரிப்டு தான் ரொம்ப முக்கியம், அது வயசை பார்க்காதுன்றதுக்கு நிரூபித்த இவங்களுக்கு இதை நாங்கள் இனி தேட்டரில் சிறப்பாக மக்கள் பார்ப்பாங்க. எல்லா நாடுகள்லையும் இதை பார்த்து ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, இதோட கிளைமேக்ஸ் கடைசி ஒரு 10 நிமிஷம் எதுலேயும் ஷேர் பண்ணாங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது மட்டும்தான் சொல்லுங்கள். ஏன்னா அதை ஸ்பாய்லராக இருக்க வேணாம். அதை மட்டும் திரையில் பாருங்கள்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. குடும்பத்தோட, ஃபேமிலியோட, குழந்தைங்களோட இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ நம்பி பாருங்கள். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ப்ரொடியூசர் குட் நைட் லவருக்கு அப்புறம் நாங்கள் டூரிசம் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப ஆனஸ்ட்டாக மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படத்தை தயாரிச்சிருக்கோம். எல்லாருக்கும், எல்லா ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் படத்தை பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்தது. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய மக்கள்கிட்ட இந்த படத்தை போய் சேர்க்கறதுக்கு குட் நைட் லவருக்கு நீங்கள் எப்படி உதவுனீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி குட் நைட் அண்ட் லவ்வருக்கு நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதே சப்போர்ட், அதே விஷயம் நான் திரும்ப எனக்கு அங்கே தேட்டருக்குள்ளாடி எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு நல்ல படம் கொடுத்துருக்குறோம் 2 பேரும் சேர்ந்து. ஸோ இதுக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக்
இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நல்ல படத்தையும் யாருமே நீங்கள் வந்து ப்ரெஸ் வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அதே நம்பிக்கையோட இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்புறோம். ஸோ மீதி எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தையும், இந்த ஒரு நல்ல படத்தையும் ஒரு வெற்றி படமாக கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது. தேங்க்யூ ஆல் ஸோ மச். நன்றியை தவிர்த்து வேறு சொல்ல எதுவுமே இல்லை. தேங்க்யூ. இல்ல சார், அந்த பேர் இல்ல சார். பேரை மாத்தி இது பேர் வேற பேர் சார். வேற ஆமா, பேர். இது அந்த பேர் இல்ல சார். நீங்க சொல்ற அந்த லைவ் பேர் கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல சார். மாத்தியாச்சு. ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பா இது நல்லபடியா முடிஞ்சதுன்னா, நல்லபடியா ரிசல்ட் வந்தா சக்சஸ் மீட்ல கண்டிப்பா அவங்க கூட்டு வரோம். அப்ப நீங்களே சொல்லுங்க. நாங்க கொஞ்சம் அவங்க லண்டன்ல இருக்கிறாங்கம்மா, அவங்களுக்கு வர முடியல. அவங்களோட குழந்தைங்க கூட பர்சனல் ஒர்க் அங்க மாத்திட்டாங்க. இதோட வெற்றி விழாவில் கண்டிப்பா வந்து 3ஆம் தேதி வராங்க. ஸோ வெற்றி விழாவில் ஓகே. நீங்க சொல்லிட்டீங்களா? அப்படி கண்டிப்பா கொடுத்தோம். இல்லை சார், அந்த மாதிரி எதுவுமே சொல்ல சார். நாங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு கார்டு போட்டிருக்கோம். அதை எதுவுமே என்கரேஜ் எல்லாம் பண்ணல சார் நாங்கள். ஸோ அது வந்து படத்துக்கு தேவைப்படுறதுனால ஒரு காமெடி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது முன்னாடியே படம் ஆரம்பிக்கும் முன்னாடி சார் இது அதான் சொல்ல வரல சார். இது கடைசியா என்ன சொல்லுதுன்னா, அன்பை தான் சார் போதிக்குது. எல்லாருமே எவ்வளோ அன்பானவங்களுக்கு ஏன் ஃபேக் ஐடி கொடுக்க வைக்கிறீங்க? ஒரு சட்டப்படி அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சட்டப்படி குடியுரிமை, அதுக்கு ஒரு இது நல்லது நடந்துச்சுன்னா, இந்த படம் பார்த்து நல்லது நடந்துச்சுன்னா அதுவே எங்களுக்கு போதும் நாங்கள் சொன்னோம்ல. அதுதான் நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலாக இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஒரு குடியுரிமை சட்டம் இயற்றலாம், அது ஒரு ஜியோ பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பாஸ் பண்ணாலே அது வெற்றி தானே சார். கிடைக்கட்டும் நம்பிக்கை தான் சார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை தான் இந்த படத்தில் நாங்கள் கொடுத்துருவோம். எங்கேயும் தவறாவோ இப்படி வரணும் இப்படி வர அப்படின்னு எங்கேயுமே வந்து நெகட்டிவாகவே சொல்ல, பாசிட்டிவாக தான் அதை சொல்லியிருக்கோம். இப்படி இந்த ஊரில் இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் போய் பல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கிடைக்குது. ஸோ நம்ம நாட்டில் நம்ம தமிழ் பேசுகிறவங்க, நம்மளோட மக்கள், அவங்களுக்கும் கிடைச்சா சந்தோஷமாக இருக்குங்க. இந்த படம் மூலம் அது கிடைச்சா நல்லா இருக்கும். மற்றபடி இதை இப்படி தான் வரணும்னா சொல்லலை. இப்படி வர்றவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரு படமாக தான் இது இருக்கும். சார் அதுதான் சார், என்னை சுற்றி இருந்த எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க. எனக்கு நல்லது மட்டும்தான் இது வரைக்கும் நினச்சிருக்காங்க, நல்லது மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. என்னோட பல பேர் பார்த்ததுலேருந்து நான் எடுத்து இன்ஸ்பயர் ஆன ஒரு படம். இந்த இடத்துல நான் கமல் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தெனாலி படம் மூலமாக என்னை இன்ஸ்பயர் பண்ணி இந்த இன்னொரு படம் அது மாதிரி ஒன்று பண்ணணும்னு ஆரம்பிச்சதான் இந்த படம். ஸோ அப்படி தான் சார் எல்லாம் ஆரம்பிச்சது சார். இது நாங்கள் அதுக்குள்ள டீட்டெயிலாகவே போகலை சார். நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் தொடலை. நாங்கள் என்னன்னா ஒரு குடும்பத்தை பற்றி பேசணும், அதுதான் பேசணும். ஏன்னா நாங்கள் அரசியலுக்குள்ள அதுக்குள்ளே போயிருந்தோம்னா நாங்கள் மாட்டி இருந்திருப்போம். அது ரொம்ப நாங்கள் அதுக்குள்ளே போகலை. நாங்கள் ஜஸ்ட் இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை வச்சு பண்ண ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு கிளைமேக்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அதுக்குனால தான் நாங்கள் இந்த மொத்த இதுவுமே எடுத்துட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு சார். அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும். இது எலெக்ஷன் டைம், இது யார் வேணா பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு அட்டென்ஷனுக்காக இது யார் வேணா பண்ணியிருப்பாங்கிறதா. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அதெல்லாம் சொல்கிறேன் சார். இதில் இருக்க பிரச்சனைகள் அந்த பெரிய சைடு, அந்த சைடு ஆஃப் இதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்க அன்பு, இதை பற்றி பேசணும்னு மட்டும் தான் நினச்சோம். அதுதான் பண்ணியிருக்கோம். இல்லைங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விளம்பரம் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல படத்துக்கு வந்து என்ன சொல்றீங்க? அந்த இது சொல்லுங்க. விளம்பரம் இல்லைன்னு சார். இல்ல 15 நாள் நான் தான் போய்கிட்டு இருந்தேன் எல்லா இடத்துக்கும். ரோட்டு போச்சு. நீங்க என்ன சிரிக்கிறீங்க வச்சு? விளம்பரம் இல்ல, கண்டிப்பா வந்து மக்கள் வந்து என்னைக்குமே நல்ல படத்தை விட்டதே இல்லை. ப்ரொமோஷனை தாண்டி இந்த வேர்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நாங்க ஒரு டீமாவே நாங்க நம்புறோம். நாங்களும் சரி, அவனும் சரி. ஸோ
இல்லை எனக்கு அயோத்தி பண்ணும்போது எப்படி மன நிறைவாக இருந்ததோ நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவோம் எனக்கு பிடிச்சது அந்த கதை சொல்லும் போதே எனக்கு அது பிடிச்சிருந்தது. அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்லும்போது அந்த கிளைமேக்ஸ் காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணணும்னு நான் தோணுன ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு கதை நம்ம கேட்குறதில்ல, அமைகிறது தான். இந்த கதைகள் நாங்கள் ஒன்று நிறைய கேட்கலாம், ஆனால் அமைஞ்சு வரணும். அப்படி ஒரு அமைஞ்சு $1 மில்லியன் மூலமாக அமைஞ்சு அப்படி மூலமாக வந்தது. ஸோ அது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னென்னா படம் ஜெயித்த பிறகு, படம் வெற்றி பெற்ற பிறகு அவங்களாம் பார்ப்பாங்கல்ல, அப்போ எங்களை கூப்பிடுவாங்க. அப்போ சந்தோஷத்தோடு இதை பார்த்த பிறகு தான் அவங்களுக்காக ஒரு படம் எடுத்திருக்கோம், தமிழர்களுக்காக ஒரு படம் எடுத்திருக்கோம், அவங்களுக்காக ஒரு படம் இருக்குது அப்படியெல்லாம் கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்க கூப்பிடுவாங்க, எல்லா நாட்டுகளையும் கூப்பிடும்போது அந்த மனநிறைவோடு போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும். என்னன்னு தெரியாமல் போகாமல் எல்லாருமே பார்க்கறதுக்கு தாங்க. கண்டிப்பாக காட்டுவோம். இப்போ தான் நான் ரீல்ஸ் பண்ணுறேன். இல்லை அது டப்பிங்கில் தான். நாங்கள் ஒரு அம்மா இலங்கையிலேருந்து இருக்காங்க, அவங்க அந்த டீச்சர், அவங்க எங்களுக்கு பயிற்சி பண்ணாங்க. என்ன எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இலங்கை தமிழாக போகாமல் டைரக்டர் அதை சொன்னது ரொம்பவும் போயிடக்கூடாது, ஸோ இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றனால அந்த இதை நாங்கள் இது பண்ணோம். சார் கவர்மெண்ட்டும் பார்ப்பாங்களா சார்? பார்த்து தானே சார் நம்ம போட்டு காமிக்கணும்ல, பார்த்து தானே சார் இந்த ஜியோலாம் 2 படத்துக்கும் பாஸ் ஆனாங்க. அப்போ சார் சிஎம் படம் பார்க்குறதா அவ்வளோ பிஸியாக இருக்காங்க, பார்க்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக போட்டு காமிப்போம். அதை நாங்கள் பேசுவோம். ஏன்னா அவங்க பிஸியாக இருக்கும்போது நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. சார் சிஎம்முக்கு நாங்கள் அயோத்தி போட்டு காமிக்கல, ஆனால் போய் சேர்ந்துச்சுல, அவங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி போய் சேரும்ன்ற நம்பிக்கை இருக்குது சார். சார் எனக்கே ஆச்சரியமாக தான் சார் இருக்குது. என்ன கத்தி பிடிக்காம ரத்தம் இல்லாமல் இந்த படத்தில் நானே நடிச்சிருக்கேன் சார். எனக்கே புதுசு. காய்கறி இருக்க மட்டும்தான் கத்தி பிடிச்சேன், அந்த ஒரே ஒரு ஷாட்டில் தான் சார் கத்தி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் அதுவும் காய்கறி நறுக்க தான். வேற எதுவும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நல்ல படம் இப்படி வரும்போது இந்த மாதிரி படங்களும் குடும்பத்துக்கான ஃபேமிலியோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் படங்கள் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய படமாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார் இது அகதிகள் வாங்கன்னு சொல்லலாம், இது பண்ணல. அவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்ம மொழியில் பேசுகிறவங்க, நமக்கானவங்க. ஸோ அவங்களுக்கும் இங்கே இது கொடுக்கலான்ற ஒரு விஷயந்தான். அதுவும் நம்ம வந்து படம் பார்க்கும்போது தான் அது தெரியும் அவங்களுக்கு என்னன்றது. சார் சந்தோஷம் சார், உண்மையிலே நீங்கள் இதை கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இடம் எழுதும்போதும் பார்த்து தான் எழுதணும், எல்லாமே ஒர்க் ஆகணும்னு நினச்சி தான் எழுதணும். அது ஒர்க் ஆகிருக்கு, அது எனக்கு தெரில, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. சந்தோஷமாக தான் சார் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்லை சார், அவர் என்கிட்ட கேட்டார், கதை சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சது. அடிக்கடி என்ன பேர் சொல்கிறேன், எந்த டைரக்டர் மாதிரி ஆக போகிறீங்கன்னு சொன்னேன். ஒரு டைரக்டர் மாதிரி ஆவாருன்னு அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நீ ஆவாப்பா அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா பிரதீப் அப்படி தான் கோமாளி ஒரு சின்ன கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் அவங்க ஹீரோ ஆனார், அதே மாதிரி இவர் ஆகலாம். அதனால சார் சொல்லிட்டேன், நீ போகாதான் சார் பார்க்கணும். நல்ல பையன். தேங்க்யூ சார், தேங்க்யூ எல்லாரும். தேங்க்யூ. என்ன அருமையான படம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இல்லை ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணியிருக்கோம். சில பாடல்கள் ரைட்ஸ் வாங்காதனால அதை பயன்படுத்தலை. எல்லாமே ரைட்ஸ் தான், வாங்காமல் பண்ண முடியாது, எல்லாம் வாங்கி. தேங்க்யூ.